வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 3:05 வரை அனுஷம், பிறகு கேட்டை. இன்றைய திதி மதியம் 12:01 வரை அமாவாசை, பிறகு பிரதமை. இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. மேஷராசி. மேஷராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட நடந்துக்கிறது நல்லது. குடும்பத்துல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சிலருக்கு வரலாம். உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டு ஆக்ரோஷமா முரட்டுத்தனமா நடந்துகிட்டு பிரச்சனைகளை பெருசாக்காம இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காதுங்க. பெண்களுக்கு வெளியூர் பிரயாணங்களை ஒத்தி வைக்கிறது நல்லது. வியாபார விஷயங்கள், கூட்டு வியாபார முயற்சிகளை இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு எதையுமே துணிச்சலா செய்வீங்க. முரட்டு தைரியம் ஆகாதுங்க. யோசிச்சு முடிவெடுங்க. யோசிச்சு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும். எதையுமே துணிச்சலோட தைரியமா செய்வீங்க. வியாபார திட்டங்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடுங்க. கூட்டு முயற்சியில செயல்பட்டு இன்னைக்கு நல்லபடியா லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க. பண வரவு செலவுகளையும் கவனமா இருக்கணும். நண்பர்கள் கிட்டையும் ஜாக்கிரதையா பழகுங்க. உங்க பணத்துக்காக உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் உங்ககிட்ட வந்து சேரலாம். கவனமா இருங்க. தொழிலையும் எச்சரிக்கையா இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாங்க. உங்களோட முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா இருக்கும். எதுக்காக முயற்சி செஞ்சீங்களோ அந்த முயற்சிக்குரிய பலன்களை இப்ப அனுபவிப்பீங்க. எதிர்கால திட்டங்களையும் உங்களது வாழ்க்கை லட்சியங்களையும் நிறைவேற்ற துணிந்து போராடுவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடத்துல குரு சந்திர யோகத்தோட இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதியான சுக்கிரன் 8வது இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துல தாங்க இருக்குது. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். காதல் வயப்படுவீங்க. ஆனா ராகுவுக்கு 10வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால காதல் விவகாரங்களை வீட்டுல குடும்பத்துல ஏற்றுக்கொள்வது கஷ்டங்க. இந்த சமயத்துல அவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்க வைக்கணும். பண பிரச்சனை எதுவும் இருக்காது. குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும். மனசுல நிம்மதியான நிலை இருக்குங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்துல சில தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பொறுமையா கையாளணும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பெண் தோழிகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. வெளியிடங்களுக்கு போய் உங்க காரியங்கள்ல வெற்றியோட முடிச்சுட்டு வருவீங்க. பெரிய மனிதர்களோட நட்பும் ஆதரவும் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். ஒரு விதமான குழப்ப நிலை இருக்குங்க. யாரோட கருத்துக்கும் ஒத்து போக மாட்டீங்க. முன்னுக்கு பின் முரணாகவே பேசுவீங்க. நம்ம எடுத்த காரியத்தை நல்லபடியா முடிப்போமாங்கிற குழப்பம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். மறதியும் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க. மனநிலையிலையும் உற்சாகம் இருக்கும். பரபரப்பா காணப்படுவீங்க. குடும்பத்துல நல்ல ஒற்றுமையும் வருமானமும் சிறப்பா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 8. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு
சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துல ராசி அதிபதியோட இணைந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்குங்க. ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட இருப்பீங்க. உங்களோட எண்ணங்களை தெளிவாகவும் உறுதியோடையும் வெளியிடக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆன்மீக சொற்பொழிவு செய்யறவங்க, புத்தகம் எழுதுறது, கதை எழுதுறது, இந்த துறைகள்ல நல்ல வருமானம் கிடைக்குங்க. உங்க உடல் நலத்துல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதுக்கு தீர்வு காணாம விட மாட்டீங்க. திட்டங்களை சிறப்பா போட்டு காரியங்களை சிறப்பா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு உங்களோட கற்பனை வளத்தை காட்டுறதுக்கும் ஆக்கப்பூர்வ திறமைகளை காட்டுறதுக்கும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும். உங்களோட எண்ணங்களுக்கும் சொல்லுக்கும் நல்ல மரியாதையும் வரவேற்பும் இருக்குங்க. சிலர் புதிய வியாபார ஒப்பந்தங்களை செஞ்சுக்கிறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பல புதிய விஷயங்களையும் கத்துக்கிருவீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமா பேசணுங்க. சில சமயங்கள்ல உங்களோட சொல்லே உங்களுக்கு எதிரா திரும்பி விடக்கூடிய சூழல்கள் இருக்கும். அதனால உணர்ச்சி வசப்படாம பொறுமையா எதையும் நல்லா யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொழில் வியாபாரங்கள்ல நல்ல வருமானம் கிடைக்குங்க. உங்களோட தொழில் திறமைய அடுத்தவங்க பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு நல்ல லாபகரமா நடக்கும். பாக்கிகள் வசூலாகும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 9. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 5வது இடத்துல செவ்வாயோட வீட்டுல இருக்கிறதும், 5வது இடத்து அதிபதியான செவ்வாய் சந்திரனோட வீட்டுல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு. ரொம்ப அதிர்ஷ்டமான நேரங்க. நல்ல விதமா தொழில்கள் நடக்கும். வசதியான வருமானம் கிடைக்கும். பல விதத்திலயும் இன்னைக்கு வருவாய் வரும். எல்லாரும் உங்களை மதிச்சு நடப்பாங்க. அடுத்தவங்களுக்கு நீங்களும் மரியாதை கொடுப்பீங்க. குடும்பத்துல நல்ல குதூகலமான நிலை இருக்குங்க. பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பெண்களுக்கு பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடந்துக்குருவாங்க. கணவர் மூலமா நல்ல வருவாய் இருக்குங்க. உறவினர்களாலும் உதவிகள் இருக்கும். மாணவர்களுக்கு பல வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு இருந்தாலும் ஆடம்பரமா செலவு செய்ய மாட்டீங்க. எதுலையுமே பொறுமையா இருந்து காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு ரெடிமேடு ஆடைகள், ஆடம்பர பொருட்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்குங்க. சிலருக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லா வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வாழ்க்கையில உங்களது முக்கியமான லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டிய பணிகளை இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நண்பர்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு உதவிகரமா இருப்பாங்க. நீங்களும் அடுத்தவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிருவீங்க. வியாபாரம், தொழில்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடக்குங்க. பண பிரச்சனை இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஊதா. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் 4வது இடத்துல ராசி அதிபதியோட இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. உடல் நலத்துல மாத்திரம் கொஞ்சம் அக்கறையோட இருக்கணுங்க. கொடுத்த கடன்கள் திரும்பி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. என்னதான் பண தட்டுப்பாடு இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்குங்க. குடும்ப சொத்து விஷயமாக பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தொழில் வியாபாரங்கள்ல இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். ரொம்ப நிதானத்தோட எச்சரிக்கையா நடந்துகிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. பெண்களுக்கு உறவினர்களோட நல்ல விதமா பேசி பழகுவீங்க. பல புதிய விஷயங்களை கத்துக்கிருவீங்க. தொழில் வியாபார விஷயமா சிலர் வெளியூர் பயணங்களை செய்யலாங்க. மாணவர்களுக்கு உங்களோட திறமைகளை அடுத்தவங்க பாராட்டுவாங்க. எந்த வேலைனாலும் தயங்காம செய்வீங்க. கல்வியில ஆர்வம் அதிகமா இருக்குங்க.
மக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களால நல்லது நடக்குங்க. பங்குதாரர்களோட ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவி உறவு நிலையும் சீரா இருக்கும். தொழில் வியாபார நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நீங்க குடும்பத்துல அன்பா இருக்கும்போது குடும்பத்தினரும் உங்ககிட்ட அன்போடையும் மரியாதையாவும் நடந்துக்கிருவாங்க. குடும்பத்துல உள்ளவங்களை அனுசரிச்சு போகணுங்க. வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போயிருங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்குங்க. வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். பண வரவு நல்லா இருக்கும். மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3வது இடமான தைரியஸ்தானத்துல ராசி அதிபதியோட இணைந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரும். பல பெரிய மனிதர்களோட தொடர்புகளால அல்லது தொலைபேசி வழி தொடர்புகளால நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்களுடைய திறமைக்கு ஒரு சந்தர்ப்பம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில்ல வியாபாரங்கள்ல நல்ல வருமானம் இருக்குங்க. உங்களோட திறமைய பலரும் பாராட்டுவாங்க. பெண்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. பல வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்கங்க. பலருக்கு ஆலோசனைகள் கூட இன்னைக்கு சொல்லுவீங்க. மாணவர்களுக்கு நண்பர்களால உதவிகள் கிடைக்கும். அவங்க மூலமா பிரயாணங்களை மேற்கொள்வீங்க. உங்களோட திறமைகளை உணர்ந்து இன்னைக்கு ஊக்கப்படுத்துவாங்க. சிலர் ஊக்கத்தொகை பெறக்கூடும். உத்திர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க. குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும். வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க. அடுத்தவங்களோட விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க. குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்குங்க. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் குழப்பமான மனநிலையில இருப்பீங்க. தேவையில்லாம கவலைப்படுறத தவிர்க்கிறது நல்லதுங்க. வீட்டு வேலைகள்ல கவனத்தோட இருங்க. குடும்பத்தார் கூட ஒத்துழைக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் உற்சாகமான நிலை இருக்குங்க. நாள்பட்ட வியாதிகள் குணமாகும். மனசுல ஏற்பட்ட கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குதூகலமா இருப்பீங்க. குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. பண பிரச்சனை இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 2. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது இடமான குடும்பஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. எந்த பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்காதுங்க. அன்றாட வாழ்க்கைக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவியிடையே வரலாம். ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போறது நல்லது. நான் பெரியவங்களா நீங்க பெரியவங்களாங்கிற தர்க்கத்துல ஈடுபடாதீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. பெண்களுக்கு கணவர்கிட்ட வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. குடும்பத்துல உள்ளவங்கள அனுசரிச்சு பக்குவமா பேசுறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில இன்னைக்கு ஆர்வம் குறைவாதாங்க இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம கல்வியில முழுமையா ஆர்வத்தை செலுத்துறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் நல்ல உற்சாகமான நிலை இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியா இருப்பீங்க. பண வரவிற்கு எந்த குறையும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. தொழில் ஸ்தாபனங்கள்ல மெஷின்கள்ல வேலை செய்யறவங்க கவனத்தோட இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுதும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பண பிரச்சனை இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க
ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும். வருமானம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. பொதுவாவே ராசிக்கு 7வது இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்கும் பொழுது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு, திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வசதி வாய்ப்போட அமையக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். சிலர் பெரிய வியாபாரங்களை கூட கூட்டா சேர்ந்து ஆரம்பிச்சீங்கன்னா நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. வியாபாரம் வளர்ச்சி அடையும். அரசியல்வாதிகளுக்கும் பொது ஜனங்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு உங்களுடைய திறமையால கணவரால பாராட்டப்படுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் கௌரவமும் உயருங்க. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய அறிவும் ஆற்றலும் அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க. புதிய முயற்சிகள் வெற்றியடையும். விசாக நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பணம் பல வழிகள்ல வரும். உங்களுடைய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பே இருக்குதுங்க. பொருளாதாரத்துல ஏற்பட்ட குளறுபடிகள் நீங்கும். யாருடைய பணமாவது உங்களுடைய கைகள்ல இன்னைக்கு புரளக்கூடிய அமைப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல பக்தி அதிகமா இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சிலர் தெய்வ தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. கோயில் குளங்களுக்கு போறது, வீட்டுல ஹோமம் யாகம் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களால அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழில் நல்ல விதமா நடக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல நண்பரை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அவரோட உதவியாலையும் ஆலோசனையாலையும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 12வது இடத்துல இருந்தாலும் குரு பகவானோட பார்வையில இருக்கிறது சிறப்புங்க. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த செலவுக்கேற்ற வரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும். சிலர் யோகா, மந்திர தந்திரங்கள் கத்துக்கிறதுல ஆர்வமா இருப்பீங்க. உங்களுக்கே ஒரு விதமான சக்திகள் இருக்குங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களாலையும் உதவி மனப்பான்மையாலையும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை இருக்கு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தயங்காம முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மாணவர்களுக்கு பல பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய நிலை இருக்குங்க. உங்களோட குறைகளை சரி செஞ்சு நல்லபடியா ஒழுங்கா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் பெருசா இருக்காது. மூல நட்சத்திரக்காரங்க நாகதேவதைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இருந்த கவலைகள் தீருங்க. பெரிய மனிதர்களால அனுகூலமான நிலைகள் இருக்கும். உங்களுடைய காரியங்களை பக்குவமா பேசி சாதிச்சுக்கிறவீங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புகழடையக்கூடிய நிலை இருக்கு. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்காம தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. கௌரவத்துக்கு குறை இருக்காது. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க. எதிரிகள் விலகி போயிடுவாங்க. போட்டி போட்டவர்கள் தோற்று போகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. உங்களுடைய கௌரவத்துக்கு குறை இருக்காது. மதிப்பும் மரியாதையும் உயரும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான 11வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசி அதிபதியான சனி பகவான் 2வது இடத்துல இருக்கிறாருங்க.
வாக்குஸ்தானத்துல இருக்காரு. பலவிதமான நிதி பொறுப்புகளை ஏற்று செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழில் வியாபாரங்கள்ல பண வசதிகளை அதிகப்படுத்தி உங்களோட வியாபாரங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவீங்க. எதிர்கால திட்டங்களை சிறப்பா போடக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா நாக்குல சனி இருக்கிறதுனால சில நேரம் உங்களுடைய கடுமையான வார்த்தைகளால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை வரலாம். கவனமா இருங்க. பெண்களுக்கு விதண்டவாதம் செய்யாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையவோ சின்ன பிரச்சனைய கூட பெருசுபடுத்தாம அப்படியே சாதாரணமா விட்டுறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில அதிக ஈடுபட முடியாத நிலை இருக்குங்க. தடைகளும் தாமதங்களும் இருக்கும். இருந்தாலும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதுனால எப்படியாவது சமாளிக்க கூடிய அமைப்பு இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய பொறுமையான குணத்துக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. குடும்பத்துல உறவு நல்லபடியா இருக்கும். உறவினர் மூலமா உதவிகள் கிடைக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையா ஈடுபட முடியாத நிலை இருக்கும். அடுத்தவங்க கருத்துக்கு உங்கள் கருத்து ஒத்து போகாது. மனநிலையில தடுமாற்றங்கள் இருக்கும். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. குடும்பத்துல ஒரு குறையும் இருக்காதுங்க. நிதானமா செயல்பட்டு பிரச்சனைகளை சரியா சமாளிக்கக்கூடிய அமைப்பே இருக்கு. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். குழந்தைகளோட உறவு நிலையும் உங்ககிட்ட சிறப்பா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசி அதிபதி ராசியில இருக்கிறது உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாங்க இது. உங்களுடைய நேர்மை அடுத்தவங்களால பாராட்டப்படும். எண்ணங்களை திறமையா செயல்படுத்தி உங்களுடைய செல்வாக்க உயர்த்திக்கிருவீங்க. பொறுப்புகள் அதிகமா வந்து சேருங்க. வேலைகள் கூட அதிகமா இருக்கும். அதனால உடல்நிலையில சோர்வு இருக்குங்க. ஓய்வு தேவைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு எதுலையுமே ஒரு பிடிமானம் இருக்காது. ஏதோ கடமையை செய்யறோன்னு வேலையில ஈடுபடுவீங்க. ஒரு விரக்தியான மனநிலை இருக்குங்க. மாணவர்களுக்கு பழைய நடைமுறைகளை விட்டுட்டு புதிய உத்திகளை கையாளணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்குங்க. உங்களுடைய தேக்கமான நிலை மாறி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுடைய கவனம் முழுதும் குடும்பத்தாரோட முன்னேற்றத்திலேயே இருக்குங்க. எதை செஞ்சா நமக்கு பண வரவு இருக்கும், எப்படி சம்பாதிக்கலாங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு விதமான ஆற்றாமை இருக்குங்க. யாருக்கிட்டையும் நிதானமா பேச மாட்டீங்க. கோபதாபங்களை வெளிப்படுத்துவீங்க. உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்க கவனத்தோட இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கையாள்றது அவசியம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க. குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பு இருக்கு. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். மனசுல குதூகலமான நிலை இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 8. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. சனி பகவான் விரய ஸ்தானாதிபதியாகி 12வது இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. நண்பர்கள் கிட்டையும் தேவையில்லாம எல்லா விஷயங்களையும் பகிராதீங்க. புதிய தொழில் தொடங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப ஈடுபடாதீங்க. எல்லாமே மெதுவாதாங்க நடக்கும். குடும்பத்துல காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காம
இல்லாம கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கும். எதையுமே பொறுமையோட செயல்பட வேண்டிய காலகட்டங்க. பெண்களுக்கு உங்களோட திறமையால பல காரியங்களை சாதிச்சு நன்மைகளை அடைவீங்க. உழைப்புனால உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு ரொம்ப பொறுமையா அமைதியா நடந்துகிட்டீங்கன்னா சிரமங்கள்ல இருந்து விடுபடலாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. வண்டி வாகனங்கள்ல கவனமா போய் வரணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. பண வரவிற்கு எந்த குறையும் இருக்காது. காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் நீங்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். சொன்ன சொல் தவறாதவருங்கிற பேர் எடுப்பீங்க. குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறுங்க. குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும். ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. பண பிரச்சனை இருக்காது. நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களால உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.